அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, கேரளாவை சேர்ந்த உயர்நீதிமன்றத்துல கும்ஷி கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி என்ன செய்யறாரு அப்படின்னா, மதத்தை தாண்டி மனிதர்களுடைய உரிமை முக்கியம், ஆகையால நான் இந்த தீர்ப்பை வழங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, முதல் மனைவியிடம் அனுமதி கட்டாயம் வாங்க வேண்டும், விசாரணை செய்ய வேண்டும். எதுக்கு? ஒரு முஸ்லிம் ஆண் இரண்டாவது திருமணம் பண்ண வேண்டும் என்றால் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, முகமது ஷரீஃப் அப்படிங்கிறவர் வழக்கு தொடர்றார். அந்த வழக்கை விசாரிச்சவர் தான் இந்த கிருஷ்ணன். இந்த கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, கட்டாயமாக அவங்கள்ட்ட அனுமதி வாங்கணும், விசாரணை பண்ணணும், சும்மானா நீங்க ரெண்டாம் கல்யாணம் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்றார். இவர் சொல்வதற்கு முன்னாடியே இஸ்லாம் இதை விட ஒரு படி மேல போய் முதல் மனைவியிடம் சொல்ல வேண்டும், மாற்று கருத்தே கிடையாது. சொல்றது, அவங்கள்ட்ட அனுமதி கேட்கறது ஒரு தவறே கிடையாது. ஆனா அவங்க அனுமதி கொடுக்கல அப்படின்னா, ரெண்டாம் கல்யாணம் பண்ணக்கூடாதா அப்படின்னா அது தவறு. ரெண்டாம் கல்யாணம் பண்ணலாம். இந்திய சாசன அரசியல் சாசன சட்டப்படியுமே என்னன்னா, முஸ்லிம் பர்சனல் லான்னு தனியா இருக்கு, ஹிந்து பர்சனல் லான்னு தனியா இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு ஏன்னா ஒரு சில 4 விஷயங்கள்ல மட்டும் திருமணம், விவாகரத்து, சொத்து பிரிக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, இதுல அவர்களுக்கு மற்ற குற்றவியல் சட்டங்களை எல்லாம் இந்த இந்திய அரசியல் சாசனம் உங்கள் நிறுவனத்தை உங்களது பகுதிகளில் விளம்பரப்படுத்த வேண்டுமா? Do you want to improve your business? உங்கள் தொழிலை முன்னேற்ற வேண்டுமா? Do you want to increase your sales? உங்களது வியாபாரத்தை அதிகப்படுத்த வேண்டுமா? உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் அறம் வலைக்காட்சி ஒரு வாய்ப்பை தருகிறது. மிக குறைந்த விலையில் மாதாந்திர அல்லது வாதாந்திர விளம்பரங்களுக்கு நீங்கள் உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம். வீடியோ ஷூட் பண்றது, ஆக்ட் பண்றது, கண்டென்ட் ரெடி பண்றது, தம்ப்லைன் வைக்கிறது, ரிலீஸ் பண்றது, பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இப்படி அனைத்து இடங்களுக்கும் உங்களுடைய வர்த்தக நிறுவனங்களை கொண்டு செல்ல வேண்டுமா? உங்களுடைய மாவட்டம், பகுதி, நகரம், இப்படி எல்லா இடங்களிலும் உங்களுடைய நிறுவனங்கள் பேசப்பட வேண்டுமா? மாதாந்திர அல்லது வாராந்திர விளம்பரங்களுக்கு உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மிக குறைந்த விலையில் முதல் முன்பதிவு செய்யும் 5 நிறுவனங்களுக்கு சலுகைகளை அள்ளித்தர போகிறோம். அறம் வலைக்காட்சியின் சார்பாக அறம் நெட்வொர்க் நிறுவனத்தின் அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. சட்டம் வழங்கிய அந்த முறைப்படிதான் நம்ம பின்பற்றுறோம். வெட்டு, குத்து, கொலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, சொத்தை திருடிட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னா அதுல நம்ம இங்க உள்ள சட்டத்தை தான் பயன்படுத்துறோம். ஆனால் இன்னொன்னு விஷயம் இருக்கு, முஸ்லிம்களுடைய சொந்த விஷயம். ஏன்னா எல்லாரும் சேர்ந்துதான் சுதந்திரம் வாங்கணும். சரி, இப்ப இந்த விஷயத்துக்கு வந்துரும். என்ன அப்படின்னா, திருமணம் முடிக்கிறாங்கல்ல, திருமணம் முடிக்கிறது எதுக்கு? சந்தோஷமா ஆணும் பெண்ணும் இருக்கிறது. சந்தோஷம் கிடைக்கல, உடல் ரீதியான சந்தோஷமோ உள்ள ரீதியான சந்தோஷமோ 2 விதமான சந்தோஷம் இருக்குது. அப்ப அது கிடைக்கல அப்படிங்கும் போது ஒரு ஆண் என்ன பண்றான் அப்படின்னா, இன்னொரு பெண்ணை தேடுறான். ஒரு பெண்ணும் இன்னொரு ஆணை திருமணம் முடிக்கலாம். ஆனால் வெட்டி விட்டுட்டு, குழா விட்டுட்டு இன்னொரு ஆணை திருமணம் முடிச்சுக்கலாம். சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் இருமணம் சேர்ந்தால் திருமணம், இல்லைன்னா தெருவுலன. மனம் சேரலைன்னா அப்புறம் இதுக்கு மணக்கலைன்னா வீசுனுச்சுன்னா அந்த திருமணம், அதுல நம்ம அங்கம் வகிக்க தேவையில்லை தானே. இது ஒரு கான்ட்ராக்ட் தான். இது பெத்த தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு கிடையாது. ஒரு 25 வயசு 20 வயசுல 2 பேரும் சேர்றாங்க. என்ன, இறக்கும் போது எல்லாரும் பிரியத்தான் போறோம். அதே மாதிரி பிடிக்கலைன்னா பிரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இந்த சட்டத்தை மட்டும் இஸ்லாம் போடலைன்னா பல பெண்களுடைய உயிர் பரிதாபமாயிருக்கும். இது பல பேருக்கு தெரியல. முதல்ல ஒரு விஷயத்தை விளங்கணும். ஆணுக்கு சுரக்கக்கூடிய உணர்வுகள் வேற, பெண்ணுக்கு சுரக்கக்கூடிய உணர்வுகள் வேற. என்ன அப்படின்னா, இது ஒரு நீண்ட சப்ஜெக்ட். நம்ம எந்த அளவுக்கு சுருக்கமா சொல்றோமோ சொல்லிடுவோம். ஏன் அப்படின்னா, இப்ப ஒரு ஆணுக்கு வகுத்த பசி மாதிரி, ஒரு பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி உடல் பசின்னு ஒண்ணு இருக்கு. ஆணுக்கு சுரக்கக்கூடிய சுரப்பிகள் என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணை எந்த சம்மதமும் இல்லாமல் ஒரு 50 ஆண்கள் அந்த பெண்ணை என்ன வேணாலும் செஞ்சிடலாம், இல்லறத்துல ஈடுபட்டுடலாம். ஆனா ஒரு ஆணுடைய சம்மதம் இல்லாமல் அவள் எவ்வளவு அழகா இருந்தாலும் சரி, எவ்வளவு அவனை போட்டு என்னத்தை அவன்கிட்ட சேர்ந்தாலும் சரி, அவனுக்கு உணர்ச்சி வந்தா மட்டும்தான் அந்த ஆணை ஒரு 50 பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி அடைய முடியும். இதுதான் பேசிக். இப்படி இருக்கக்கூடிய சூழல், 2 பேருக்கும் வெவ்வேறு உணர்வுகள். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு ஆணுக்கு ஒருத்தன் 2 இட்லி சாப்பிட்டா பசி அடங்கும், ஒருத்தனுக்கு 10 இட்லி சாப்பிட்டா பசி அடங்கும். அது ஒரு லிமிட் தான். அதுக்கு அளவுக்கு மீற அமிர்தம் நஞ்சு. அப்படி இருக்கும்போது அவனுக்கு நம்ம கொடுக்கல அப்படின்னா, இஸ்லாத்துல 4 அனுமதி இருக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு. அவன் கொடுக்கல, அதுக்கு மேல திருமணம் முடிக்க கூடாது. நம்ம கொடுக்கல அப்படின்னா திருடி திம்பான். வைப்பாட்டிகள் அதிகமாக உள்ள நாடு எது? சின்ன வீடு அதிகமாக உள்ள நாடு எது? சர்வே எடுங்க. சின்ன வீடா வரட்டுமா, பெரிய வீடா வரட்டுமா, மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா
மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமான்னு பாட்டை எழுதி வச்சிருக்காங்க. அப்படி இருக்குது இந்த நாட்டுல. ஒரு உரிமை கிடையாது அவங்களுக்கு. உணவு உடை உறையிடத்துல அவர்களுக்கு இரண்டாம் மனைவிக்கு நீதமாக நடக்க வேண்டும், அவர்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒன்றே சிறந்தது என்ற இந்த வார்த்தை உலகத்தில் எந்த ஒரு புத்தகத்திலும் இல்லை. ஒன்றே சிறந்ததுன்னு சொல்றோம்ல, இந்த வார்த்தை எங்க இருக்குது? கடவுளே 2 மனைவி வச்சிருக்கிறாங்களா இல்லையா? கட்டி இருக்கிறாங்களா இல்லையா? கட்டிக்கிறது வேற, வச்சுக்கிறது வேற. கடவுளுக்கு 2 மனைவிகள் இருக்கிறது. அதே மாதிரி வேதங்கள்லையும் 2, 3 திருமணம் முடிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. முதலமைச்சரே நம்ம தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் மனைவி ஒண்ணு துணைவின்னு வச்சிருந்தாரா இல்லையா தெரிஞ்சு? அப்ப அப்படி இருக்கும்போது 5 முறை முதலமைச்சராக இருக்க முடியுது. அது ஒரு கேவலம், அசிங்கம் நிறைய நினைக்கிறாங்க. சரியான வடிகால் இஸ்லாம் கொடுக்கிறது. அவங்க அனுமதி கொடுக்கலைன்னா இவர் திருடி திம்பாரு, இல்லைன்னா இவரை வச்சுக்கிட்டு இன்னொரு செட்டப் வச்சிருப்பாரு. அந்த செட்டப்புக்கு உரிமை கிடையாது. உடனோட நிறுத்திக்கிடுவாரு. அவங்களுக்கு சொத்துல பங்கோ எதுவுமே இருக்காது. அந்த பெண்ணுக்கு எந்த ஒரு உரிமையும் இருக்காது. செத்து போனா யார் அப்பன்னு பக்கற பிள்ளைக்கு யார் தாப்பன்னு தெரியாது. இதுதான் விஷயம். ஒரு ஆண் 2 மனைவிகளை 3 மனைவிகளை திருமணம் முடித்து 3 பிள்ளைகளை பெற்றாலும் யார் தகப்பன் யார் இன்சியில போடுறன்னு தெரிஞ்சிடும். ஒரு பெண்ணுக்கு 2 புருஷன் 3 புருஷன் இருந்தா யார் இன்சியில போடுறது? புள்ள பிறக்கிற பிள்ளைக்கு. இதுதான் லாஜிக், இதுதான் அறிவியல். ஆகையால இஸ்லாத்துல இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரியான நாடுகள்ல தான் எய்ட்ஸ் அதிகமா இருக்குது. வப்பாட்டி வைக்கக்கூடிய நாடுகள்ல எய்ட்ஸ் அதிகமா இருக்குது. சின்ன வீடு வைக்கக்கூடிய நாடுகள்ல எய்ட்ஸ் அதிகமா இருக்குதா இல்லையா? அப்ப இஸ்லாத்துல ஏன் அது கட்டுக்கோப்புல இருக்குன்னா எல்லாரும் செய்யறது கிடையாது. இந்த மாதிரி கட்டுக்கோப்பு இருக்கிறதுனால இது பெரிய சட்டம். அப்ப இது எல்லாருமே செய்யறது கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை வச்சு இஸ்லாத்தை தப்பாக கொச்சையாக முஸ்லிம் ஆண்களை ஒரு மாதிரி பாக்குறது, 2ஆம் கல்யாணம் பண்ணவன கேவலமா அசிங்கமா பாக்குறது, இந்த மாதிரியான ஒரு சூழல் விட வேண்டும். இது பெரிய சப்ஜெக்ட், சுருக்கமாக சொல்கிறேன். ஆகையால இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை அவர் வழங்கியிருக்கிறாரு. ஆனா அந்த பெண் சம்மதம் கொடுக்கல அப்படின்னா கோர்ட்டுக்கு போனாலும் பிரச்சனையா இருந்துச்சு. கோர்ட்டுக்கு போகாம ஜமாத்து முடிச்சிருந்தா பிரச்சனையா இருக்காது. அதனால இந்த மாதிரி தீர்ப்பு வந்தது என்பது அவர் மதத்தை பத்தி தெரியல. அவருடைய கடவுள்களே நிறைய திருமணங்கள் முடிச்சிருக்காங்க, அதை பத்தி தெரியல. வைப்பாட்டி வைக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால அதை புரிந்து கொண்டு அவர் தீர்ப்பு வழங்கியிருக்க வேண்டும். சாசனம் சட்டம் வழங்கியது இவர் நீதமா நடந்திருக்கணும். நடக்கலைன்னா இவர் மேலேயும் தவறு தான். அதனால இஸ்லாத்தை தவறு சொல்லிடக்கூடாது. இதைத்தான் உங்களுக்கு தெள்ள தெளிவா சொல்கிறோம். இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் சொல்றாங்க, 2ஆம் ஆயத்தை சரியா நடக்கல அப்படின்னா அவர் ஒரு சாய்ந்தவராகவே மறுமை நாளில் எழுப்பப்படுவார். ஒரு பக்கத்து சாய்ந்தவராக அந்த அளவுக்கு அவருக்கு தண்டனை கொடுக்கப்படும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில நாம் புரிந்து கொண்டு இஸ்லாத்தை தெளிவாக விளங்கி கொண்டு ஒரு விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும். மாற்றமற்ற சகோதரர்களுக்கும் இதை சொல்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.